தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் மணிமூர்த்தி இயக்கத்துல அசோக் குமார், அனுஸ்ரேயா ராஜன், கார்த்திகேயன் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் லாரா. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு அடையாளம் தெரியாத ஒரு இளம் பெண்ணினுடைய உடல் கடற்கரையில ஒதுங்கி இருக்கு. காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த நிரவி அப்படிங்கிற காவல் நிலையத்துக்கு தகவல் வருது. அந்த தகவல் அறிந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் அந்த இடத்துல போய் பார்க்கிறாரு. போய் பார்த்தா கொஞ்சம் கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடல் முழுக்க சிதைந்திருக்கு. அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல போலீஸ் தீவிரமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய மனைவியை காணல அப்படின்ற மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த விசாரணையின் அடிப்படையில இறந்து போன பெண் தான் அந்த லாரன்ஸினுடைய மனைவி அப்படின்ற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் உறுதி பண்றாங்க. இத லாரன்ஸ் முற்றிலுமா மறுக்கிறாரு. இதனால போலீஸ் லாரன்ஸின் மீது சந்தேகம் பண்றாங்க, கண்காணிக்கவும் செய்யறாங்க. அப்படி கண்காணிக்கும் போது பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளியே வருது. அது என்னென்ன சம்பவங்கள் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த திரைக்கதையா சொல்லக்கூடிய படம் தான் இந்த லாரா. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல நாயனா நடிச்சிருக்கக்கூடிய அசோக் குமார் பல படங்களை நாயனா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல குறைவான காட்சிகள் வந்தாலும் நிறைவான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. மக்கள் மனசுல நின்றுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கார்த்திகேயன் போலீஸ் விசாரணை செய்கிற இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காரு. ஒரு கம்பீரமான தோற்றமாகட்டும், அந்த கதாபாத்திரத்துக்கே ஒரு பலம் சேர்க்கிற அளவுக்கு நடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய லாரா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அனுஸ்ரேயா ராஜன் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. குறிப்பா ரசிகர்களுடைய பரிதாபத்தை அள்ளக்கூடிய அளவுக்கு துணிச்சலான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சிறப்பா இருக்கு பார்க்கவே அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய பின்னணி இசை, இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அதை சிறப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கக்கூடிய மணிமூர்த்தி புதுமுகங்களை வைத்துக்கொண்டு ஒரு புலனாய்வு கதையில புத்திசாலித்தனமா ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து ரசிக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சடலம் இருக்கு, அந்த சடலம் யார் அப்படிங்கிறதுல கதை தொடங்கி வெளிநாட்டு பண பரிவர்த்தனை, அதுக்கப்புறம் பாலியல் செயல் செய்யக்கூடிய பெண்களுடைய அவல நிலைமை, பிறகு பெண்களின் மீதான கொடூரத்தை வெளிப்படுத்தக்கூடிய கொடூர மனிதர்களின் முகங்கள், எம்எல்ஏவில் வாக்கி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத பல கிளை கதைகளை சொல்லி கடைசியா லாராவினுடைய காதல் கதையோடு முடிச்சு போட்டு முழுக்க முழுக்க ஒரு கிரைம் த்ரில்லர் கதையா சொல்லியிருக்காரு. மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா ஒரு தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காட்சிகளை தவிர்த்திருந்து இன்னும் கொஞ்சம் படத்துல வேகம் எடுத்திருந்தார் அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.